வணக்கம். இந்த வீடியோவில் இந்த தரப்பட்டுள்ள R என்ற தொடர்பு எந்தெந்த உறுப்புகளை இந்த R என்ற தொடர்புல சேர்க்கும் பொழுது தற்சுட்டு சமச்சீர் தொடர்பா மாறும், கடப்பு தொடர்பா மாறும் அல்லது சமான தொடர்பா மாறும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தரப்பட்டுள்ள இந்த x என்ற கணத்தை எடுத்து எழுதிக்கலாம். நம்ம x = a b c d அப்படின்னு எழுதிக்குவோம். அதே போல அவங்க கொடுத்துள்ள அந்த தொடர்பு எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல எப்போது எந்த உறுப்புகளை சேர்த்தா இந்த தொடர்பானது தற்சுட்டு தொடர்பா மாறும் அப்படின்றத பார்க்கலாம். அது முதல்ல தற்சுட்டு தொடர்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உதாரணத்துக்கு எக்ஸ்ன்னு ஒரு கணம் 1 2 3 4 அப்படின்னு எக்ஸ்ல 4 உறுப்புகள் இருந்தா இந்த 4 உறுப்புகளுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உறுப்புகள் இருக்கணும். 1,1 2,2 3,3 4,4 அப்படின்ட்டு அந்தந்த உறுப்புகளோடவே தொடர்புபடுத்தி இருக்கணும். இப்படி இருந்தா இந்த தொடர்பானது தற்சுட்டு அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப நம்ம கணக்குல எக்ஸ்ல இருந்து எக்ஸுக்கு தொடர்புபடுத்துறோம். இதுல கொடுத்துள்ளதுல பாத்தீங்கன்னா a, a இருக்கு, b, b இருக்கு. எது எது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா c, cயும் d, dயும் இதுல இல்ல, இந்த தொடர்புல இல்ல. அந்த ரெண்டு உறுப்புகளை சேர்த்தோம்னா அது தற்சுட்டு தொடர்பா மாறி போயிடும். அப்ப ஆரை தற்சுட்டு தொடர்பு என உருவாக்க ஆருடன் சேர்க்க வேண்டிய குறைந்தபட்ச உறுப்புகள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா c, cயும் d, dயும் சேர்த்தோம்னா இந்த ஆர் என்ற தொடர்பு தற்சுட்டு தொடர்பா மாறி போயிடும். சரி, இதே போல சமச்சீர் தொடர்புக்கு எந்தெந்த உறுப்புகளை சேர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமச்சீர் தொடர்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. முதல்ல சமச்சீர் தொடர்பு அப்படின்னு சொல்லும் பொழுது a, b அப்படின்னு ஆர்ல இருந்து ஒரு உறுப்பு எடுத்தா b, aவும் ஆர்லயே இருக்கணும். அப்படி இருந்தா அது சமச்சீர் தொடர்பு. அப்ப இங்க கூட இந்த எடுத்துக்காட்டுல பாருங்க, ஒரு 2,1 அப்படின்னு ஒரு உறுப்பு இருந்தா இங்க 1,2 இருக்கும். அதே போல 1,3 இருந்தா 3,1 இருக்கும். அப்படின்னு இருக்கிறதுனால எல்லா உறுப்புகளுக்கும் அது போல சமச்சீர் தொடர்பு, சமச்சீர் உறுப்பு இருக்கிறதுனால சமச்சீர் தொடர்பு இங்க இருக்கு, உண்மைன்னு அப்படின்னு சொல்லலாம். அதே போல நம்ம கணக்குல, இந்த கணக்குல ஆரை சமச்சீர் தொடர்பு என உருவாக்க ஆருடன் சேர்க்க வேண்டிய குறைந்தபட்ச உறுப்புகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தற்சுட்டு உறுப்புகளை விட்டுடலாம். மற்றது பாத்தீங்கன்னா a, c அப்படின்னு இருந்தா நமக்கு c, a இருக்கணும். அப்ப இந்த c, a சேர்த்தா இது இந்த தொடர்பானது சமச்சீர் தொடர்பா மாறி போயிடும். அடுத்ததா கடப்பு தொடர்பு அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கடப்பு தொடர்பு அப்படின்னு சொல்லும்பொழுது a, b, b, c அப்படின்னு ரெண்டு உறுப்புகள் ஆறுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆறுல இருக்கக்கூடிய உறுப்புகள், இந்த ரெண்டு உறுப்புகளும் ஆறுல இருந்தா a, cயும் ஆறுல இருக்கணும். இந்த முதல் உறுப்பும் இந்த கடைசி உறுப்பும் சேர்த்து எழுதுறது நடுவுல உள்ள ரெண்டு உறுப்பும் சமமா இருக்கணும், b, bன்னு இருக்கணும். அப்ப கடைசி இந்த ரெண்டு உறுப்புகளை சேர்த்து ஒரு உறுப்பா உருவாக்கலாம். a, cயும் உள்ளவே இருந்துச்சுன்னா இந்த தொடர்பு கடப்பு தொடர்பு அப்படின்னு எழுதிடலாம். இப்ப நம்ம கணக்குல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு a, a எடுத்துக்கலாம். அதே போல a, c எடுத்து எழுதுறோம். நடுவுல ரெண்டும் ஏன்னு சமமா இருக்கு. இந்த கடைசி ரெண்டு உறுப்புகளை சேர்த்தா a, c. ஆனா a, cயும் நம்ம கணத்துக்குள்ளவே இருக்கு, ஆர் என்ற தொடர்புக்குள்ளவே இருக்கு. அதனால ஆர் என்பது ஏற்கனவே கடப்பு தொடர்பா தான் இருக்கு. அதுல புதியதா எந்த உறுப்பும் சேர்க்க தேவையில்லை. எனவே ஆர் கடப்பு தொடர்பு ஆகும் அப்படின்னு எழுதிட்டா போதும், புதிய உறுப்புகள் சேர்க்க தேவையில்லை. அடுத்ததா சமான தொடர்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எஸ் என்ற கணம் எஸ்ல இருந்து ஒரு ஆர் என்ற தொடர்பு எழுதப்படும் போது அது எப்போ சமான தொடர்பா இருக்கும்னா அது தற்சுட்டு சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்பா இருந்தா அந்த ஆர் சமான தொடர்பா இருக்கும். அப்ப நம்ம கணக்குல, இந்த கணக்குல பாத்தீங்கன்னா சமான தொடர்பு அப்படின்னு சொல்வதற்கு தேவையான உறுப்புகள் எதுனா இங்க நாம கண்டுபிடிச்சு வச்சிருக்க இந்த ரெண்டு தற்சுட்டு மற்றும் சமச்சீர்ல சேர்க்க வேண்டிய உறுப்புகளை எடுத்து எழுதினாவே போதும், தரப்பட்ட இந்த ஆர் என்ற தொடர்பு சமான தொடர்பா மாறி போயிடும். அப்ப c, c, d, d, c, a என்ற 3 உறுப்புகளை சேர்த்தோம்னா இந்த ஆர் என்ற தொடர்பு சமான தொடர்பா மாறி போயிடும். இதுதான் இந்த கணக்குக்கான விடை. வாழ்த்துக்கள்.